மாதிரி ஒரு டேட்டாவில் இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் சிட்டியில் எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இல்லை இந்த ஆக்குபேஷன் பண்ணுறவங்க இந்த பர்டிகுலர் சிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்னா யூஸ்வலாக நம்ம பிவோட் டேபிளுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் எடுத்துக்கலாம். பட் இதில் என்னென்னா இந்த பர்டிகுலர் சிட்டி இந்த ஆக்குபேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண முடியும். பட் எனக்கு இந்த மாதிரி 2 சிட்டியை வந்து அதாவது நியூயார்க் அண்ட் சிகாகோ இந்த மாதிரி 2 சிட்டிஸ் அட் த சேம் டைம் இந்த ஆக்குபேஷன் அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறது பிவோட் டேபிளில் நம்ம பண்ண முடியாது, மேனுவலாக தான் சம் பண்ணணும். அப்போது அதுக்கு என்ன ஆப்ஷன்னா இந்த சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா வந்து 2 or 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு சிங்கிள் சிட்டியை பேஸ் பண்ணி கவுண்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஏதாவது ஒரு சிகாகோங்கிற சிட்டியில் எத்தனை பேர் இங்கே இருக்காங்கிறது கவுண்ட் எப்படி எடுக்கலாம்னா ஈக்குவல் டு சம். இங்கே 2 ஃபார்முலா கம்பைன் பண்ணுவோம். சம்முன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச்னால் நம்ம எந்த காலம் பேஸ் பண்ணி கவுண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு சிட்டி இ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு கமா இங்கே கிரிட்டேரியானா எந்த சிட்டியோட பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அந்த சிட்டியோட நேம். அவ்வளோதான். இந்த மாதிரி டபுள் கோட்டுக்குள்ளே போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை 2 ப்ராக்கெட் கொடுக்கணும். அதான் இந்த எரர் மாதிரி காமிக்குது. ஏன்னா இங்கே வந்து இது ஒரு கண்டிஷன் இங்கே ஒரு கண்டிஷன் 2 ப்ராக்கெட் போட்டு இப்படி என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு கவுண்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த சிட்டியில் சிகாகோங்கிறது 2 தான் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. அந்த கவுண்ட்டு நமக்கு இங்கே வந்து கொடுத்துருச்சு. இது சிங்கிள் சிட்டி. இப்போ இதே இது எனக்கு 2 இல்லை 3 சிட்டியை பேஸ் பண்ணி கவுண்ட் எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா சேம் ஃபார்முலா தான். பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு இந்த ப்ராக்கெட் இருக்குது வந்து பார்த்திங்களா, இந்த மாதிரி நார்மல் ப்ராக்கெட் இல்லாமல் இது கேர்ள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். சிங்கிள் சிட்டினா தேவையில்லை. இது 2-3 சிட்டின்னா இதை தனி கண்டிஷனாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கேர்ள் ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போது இங்கே வந்து கமா கொடுத்து நம்ம 1 by 1 சிட்டியாக போடலாம். இப்போ வந்து நியூயார்க் இது கேபிட்டல் ஸ்மால் லெட்டருங்கிற வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நியூயார்க் கேபிட்டல் இருக்குன்னா அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கேப் ஸ்மால் இங்கே வந்து கணக்கில் கிடையாது. ஸோ நம்ம என்ன மாதிரி வேணால் டைப் பண்ணிக்கலாம். இப்போது மியாமி இப்போ நான் 3 சிட்டியை போட்டிருக்கேன். இப்போது 3 சிட்டியை போட்டுட்டு மறுபடியும் கேர்ள் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ட்ரு பண்ணோன்னா இப்போ கவுண்ட்டு கொடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இது சிங்கிள் சிட்டினா நார்மலாக ப்ராக்கெட் எதுவுமே தேவையில்லை. மோர் தென் 1னா இந்த மாதிரி கேர்ள் ப்ராக்கெட்டில் போட்டால் தான் கண்டிஷன் ஒர்க் ஆகும். நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நியூயார்க், சிகாகோ அண்ட் மியாமி நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த கவுண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சிகாகோ, மியாமி, நியூயார்க் இதோட ஓவரால் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ நமக்கு அந்த 10ங்கிற கவுண்ட்டு நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு. ஸோ இது ஒரு டைப்பு.